இப்போ வீட்டிலேயே சிம்பிளாக முக்கனியில் ஸ்டிக் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு முக்கனினா மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இது வந்து இப்போ சீசன், பலாப்பழ சீசன், மாம்பழ சீசன், வாழைப்பழத்துக்கு எப்போவுமே சீசன் இருக்குது. அதனால் இது மூணையும் போட்டால் நல்ல சத்து கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சத்து. ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இது உடம்புக்கும் நல்லது. நீங்கள் பண்ணி கொடுங்க. வெளியில் போய் இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணி உடம்பையும் கெடுத்துக்காமல் வீட்டிலையே பண்ணி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். பாலும் சேரும். இப்போ அதுக்கு வந்து ஒரு சைடு உள்ள மாம்பழம் நல்ல கனிஞ்ச மாம்பழமாக இருக்கணும். 2-3 பலாப்பழம், அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், மூணையும் ஒரு மிக்சி ஜாரில் போடுங்க. நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு அதில் தேவையானதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு மில்க் மெய்டு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் வந்து மில்க் மெய்டு விடுறதுனால சர்க்கரையை கொஞ்சம் பார்த்தே போடுங்க, சுகரை. அதுக்கப்புறம் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் வாங்கி போடுங்க. அப்போ தான் வந்து அந்த க்ரீமியாக இருக்கும் ஐஸ்கிரீம். நமக்கு வேணாம், க்ரீம் இல்லை அப்படிங்கிற உங்கள் வீட்டில் க்ரீம் இல்லை, என்ன பண்ணுறதுனா இல்லாமல் கூட பண்ணலாம். நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் க்ரீம் இல்லாமல் கூட பண்ணலாம். பால் விடுங்க, தேவையான அளவுக்கு பால். ரொம்ப பால் விட்டுறாதீங்க, அப்புறம் ஜூஸ் மாதிரி ஆகிடும். ரொம்ப துளியோண்டு பால் விடுங்க போகிறோம். போட்டிங்கன்னா நல்ல கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அதுவே வந்து பார்த்திங்க நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு சின்ன டம்ளர்லையோ சின்ன இதில் மோல்டுலையோ எதுலையோ கொட்டுங்க. கொட்டி ஒரு ஸ்டிக்கை அதில் ஊனி வச்சிடணும். ஊறி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் இல்லை, ஃப்ரீசரில். அதை பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hours நம்ம ஃப்ரிட்ஜோட கூலிங்கை பொறுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டு வெளியில் வச்சிங்கன்னா தான் அது ஸ்டிக் எடுக்க வரும். அப்புறம் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அது அப்படியே இந்த மாதிரி திருகி எடுத்திங்கன்னா பாருங்கள், சுவையான முக்கனி ஐஸ்கிரீம், ஸ்டிக் ஐஸ்கிரீம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.